சார் காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சார். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் தான் அதிகமாக கேட்குற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து ஈஸி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி, ஸோ இலக்கணம் தொடர்பான கேள்விகள், அதாவது அந்த பார்ட் எல்லாமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கோம் சார். ஸோ ஓகேங்களா? நாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து இருக்கிற ஃபேக்கல்ட்டியெல்லாம் சேர்ந்து தான் சார் ஒரு கிளாஸ் எல்லோரும் ஒவ்வொரு டாபிக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு இருக்கோம் சார். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் சார். ஸோ இனிமேல் இலக்கணம் தொடர்பான, ஏன்னா இருக்கிற கொஷின் ஃபுல்லாமே 75 கொஷினுமே இலக்கணம் தொடர்பான, 85 கொஷினுமே இலக்கணம் தொடர்பாக தான் கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஈஸி இலக்கணம்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் சார். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கிற இலக்கணம் 25 கேள்விகள் அப்படின்றது. ஓகேங்களா? அதில் இந்த சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்லாம் இருக்குது சார். ஒருமை பன்மை அறிதல், அது கீழே பாருங்கள் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளன் பெயர். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் மட்டும், ஓகேங்களா, இந்த இதை மட்டும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார். ஓகேங்களா? சார் இந்த வேர்ச்சொல், ஓகேங்களா, அறிதல், வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று வினையாளம், இந்த டாப்பிக்கே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எங்கே படிக்கணுன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே இதுதான் படிக்கணும், இந்த பப்ளிஷன் படிக்கணும் அப்படின்லாம் சொல்ல, உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய கேட்கலாம் சார். ஏன்னா வினையாளன் பெயர், வேர்ச்சொல் கேட்குறது, வினையாளன் பெயர் நிறைய கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிட்டா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார். ஃபஸ்ட்டு சொல்ல என்ன, ஓகேங்களா, சொல்ல என்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஓல்டு புக்கு தான் சார். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிற இலக்கணம் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி தான் சார் இருக்கும். எதுவும் மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம வீடியோ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இலக்கணம் வராதுன்னா யாரும் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? சார் பாருங்கள், ஓர் எழுத்தானது தனித்தேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தேனும் ஒரு பொருளை உணர்த்துமானால் அது என்னப்படும்? சொல் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சொல் என்னது ஒரு எழுத்து தனித்தனும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து தொடர்ந்து வந்தால் ஒரு பொருளை உணர்த்துனா அது என்னது? அதான் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்ல என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி, ஸோ இப்படியெல்லாம் சொல்லலாம் சார் சொல்ல. ஓகேங்களா? இதனுடைய அது வேறு பெயர்கள். ஓகேங்களா? இந்த பதம்னு இருக்குது இல்லைங்களா, அது எவ்வாறு பிரிக்கலாம்? பகுபதம், பகாபதம் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பகாபதம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பிரித்தால் பொருள் தர, அதாவது பகுக்க முடியாது, அதாவது வகுக்க முடியாதுன்ற மாதிரி மேக்ஸில் மாதிரி இங்கே பகுக்க முடியாது, அதுதான் பகாபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் எனப்படும். அது எத்தனை வகைப்படும்? ஒரு 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பெயர் பகாபத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க? மரம், நாய், நீர், இதெல்லாம் பெயர். வினைனா உன். ஓகேங்களா? அது உண்றது என்பது சாப்பிட ஒரு வினை தானே. பார்க்குறது கான், அதுவும் ஒரு வினை தானே. அப்போ இது வினை பகாபதம். பிரிக்க முடியுமா? உன்னுன்றது ஊ தனியாக இன்னும் தனியாக பிரிக்க முடியுமா? முடியாது. அது பகாபதம். ஓகேங்களா? இப்போ இடை பகாபதம் தில், மண், பிற, மற்று. ஓகேங்களா? இதெல்லாம் இடை பகாபதம், இடையில் வரும். பகுக்க முடியாமல் சொல்லுக்கு இடையில் வரதான் இடை பகாபதம். உரி பகாபதம் உங்களுக்கே தெரியும். உரிச்சொல் என்னது? சால, நனி, உரு, தவ, ஓகேங்களா, கடி, உரு, இதெல்லாமே உரி பகாபதம். ஓகேங்களா? இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் உண்மை. அடுத்து பகுபதம்னா பகுதி, விகுதி, நிலை என பிரிக்கப்படும் பதம் பகுபதம் எனப்படும். ஓகேங்களா? அதாவது பிரிக்க முடிஞ்சு அது பகுபதம் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பகுபதம், பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகையாக பிரிக்கிறங்க? 2 வகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார் பெயர் பகுபதம், வினை பகுபதம் 2 வகைப்படும். பெயர் பகுபதம் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என 6 அடிப்படையாக தோன்றுவது பெயர் பகுபதம் சொல்கிறாங்க. இப்போ பொன்னன் அப்படின்றது ஒரு பெயர். பொன் குட்டல் அப்படின்னு பிரிக்கும்போது பொன் குட்டல் இன் குட்டல் அன் பிரிக்கும்போது என்னது? பொன் என்பது ஒரு பொருட்பெயரை குறிக்கிறது. ஓகேங்களா? ஊரன் என்பது ஒரு இடப்பெயரை குறிக்கிறது. ஆதிரை என்பது காலப்பெயர். ஆதிரை என்ன? முதல் அப்படின்னு ஒரு பொருள் இல்லையா, அதை வைத்து தான் சொல்கிறாங்க. ஆதிரை என்பது காலப்பெயரை குறிக்கிறது. இப்போ ஆதிரை குட்டல் ஈ குட்டல் ஆண் அப்படின்னு நம்ம அதை பிரிக்கலாம். அப்போ இது என்னது? பகுக்கக்கூடியது, அதாவது பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணன் அப்படின்றது ஒரு சினை அடியாக பிறந்திருக்குது. கண் என்பது ஒரு சினை. சினை என்பது என்னது? நம்ம ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது தான் சினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கண், வாய், மூக்கு, இந்த மாதிரி. அதே மாதிரி மரத்துலேருந்து ஒரு கிளை, அதுவும் சினை தான். ஓகேங்களா? ஏன்னா மரம் சொல்லும் போது தான் அது ஒரு புல், அதுலேருந்து கிளை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது சினை பகபதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இது சினை, கண்ணன் பிரிச்சிங்கன்னா. அடுத்து கரியன் என்னது? கருமை குடல் அண் என பிரிக்கிறோம். இது பண்பு. ஓகேங்களா? நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் குறித்த என்னது? அது பண்பு. இங்கே என்னது அடிப்படையில் வருது? இங்கே நிறத்தின் அடிப்படையில் அது பண்பு வருதுங்களா? நடிகன், அது என்னது? நடித்தல், தொழில் அடிப்படையில் வரப்போகுது. அப்போ இது தொழில் பெயர் அடியாக பிறந்தாலும் தொழில் பெயர் பகுபதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பகுபதம். இப்போ வினை பகுபதம் அப்படின்னா என்ன? பகுதி, விகுதி, இடைநிலை முதலியவாக பகுக்கப்பட்டு வினைமுற்று வினை பகுபதம் எனப்படும். இப்போ செய்தான்
அது என்னென்னு பிரிக்கலாம், செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ செய்தான் எனும் வினைமுற்றில் செய் என்பது என்னது, பகுதி தொழிலையும் இத்து எனும் இடைநிலை இறந்த காலத்தையும் ஆள் எனும் விகுதியும் ஆண்பாலையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செய்தான் எப்படி பிரிக்கலாம், செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம் சார். ஓகேங்களா? சரிங்க சார், வேர்ச்சொல் சொன்னீங்க, நீங்கள் பகுபதம் நடத்துகிறீங்களேன்னு கேட்கலாம். கரெக்டாக? வேர்ச்சொல் எங்கிருந்து பிரிக்குது, பகுபதம் பகாபதம் தெரிஞ்சால் மட்டும்தான் வேர்ச்சொல் எழுத முடியும். ஓகேங்களா? டேரெக்டாக வேர்ச்சொல்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிஷில் போய்ட்டு என்னால் எடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி போட முடியும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது மனப்பாடம் மட்டும் தான் செய்ய முடியும் தவிர நீங்கள் இது தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். நாம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மனப்பாடத்துக்கு இங்கே வேலை கிடையாது. நீங்கள் படிக்கிற இலக்கணம் தான் வரும்னு தெரியாது. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மாதிரி, புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பகுபதமாக இருக்கணும், அதுதான் வேர்ச்சொல். புரியுதுங்களா? ஒரு வினையடி வந்துட்டு ஒரு தொழிலை, அதாவது உறுதியாக ஒரு தொழிலை குறிக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் செய்தான் அப்படின்றது, செய் அப்படின்றது ஒரு கட்டளையாக வரணும். புரியுதுங்களா? அதுதான் வேர்ச்சொல். பாடினான், அதுக்கு என்ன வேர்ச்சொல் சொல்லுவீங்க, பாடு. பாடு என்பது என்னது, ஒரு உறுதியான செல். ஓகேங்களா? செயல், அது ஒரு கட்டளை செயலாக சொல்லணும். ஓடினான், அதுக்கு என்ன சொல், ஓடு என்பது அது வந்து ஒரு கட்டளை சொல். கரெக்டுங்களா? அப்போ பகுபதம் பிரிக்க தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வேர்ச்சொல் எழுத முடியும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த பதம் எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் புக்கில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாவே எடுத்த உடனே இப்போ வேர்ச்சொல் வினைச்சொல்லாம் எங்கேயுமே கிடைக்காது சார் இந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் இதை புரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வேர்ச்சொல் அடிக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சார் நான் இதை எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? சரி வாங்க, நம்ம பகுதி. ஓகேங்களா? அப்போ படித்தான் கீழே இருக்கு பாருங்கள். இப்போ பகுபது உறுப்புகள் மொத்தம் ஒரு 6, அது உங்களுக்கும் தெரியும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் என 6 உறுப்புகள் பகுபது உறுப்புகள். கரெக்டுங்களா? ஸோ இதில் பகுதி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பகுபதத்தில் முதலில் நின்று பொருள் தரும் முதல்நிலை பகுதின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பகுபதத்தில் முதல்ல இருக்கிறது. ஓகேங்களா? எப்பயுமே நீங்கள் காமனாக ஒரு பகுபதமாக இருந்தாலும் சரி, வேர்ச்சொல்லாக இருந்தாலும் சரி, கட்டளையில் வரணும் சார். ஓகேங்களா? நீங்கள் 4 ஆப்ஷன் எடுத்து பொறுத்துங்க, கட்டளையில் எது மேட்ச் ஆகுதோ அதுதான் நீங்கள் ஆன்சர். புரியுதுங்களா? ஏதோ ஒன்று தெரியாதுக்கு இதுதான் ரூல்ஸு. புரியுதுங்களா? ஸோ படித்தான், அதோட வேர்ச்சொல் என்ன வரும், படி. ஓகேங்களா? படி என்பது ஒரு கட்டளை. ஓகேங்களா? பாடின்னு வருமா, படித்தல் வருமா, வரக்கூடாது. படி என்பது தான் வரணும், அதுதான் வேர்ச்சொல். புரியுதுங்களா? இப்போ ஓடினான் கீழே இருக்கு பாருங்க, ஓடு. ஓகேங்களா? வந்தான், வா. பாடினான், வேர்ச்சொல் என்ன வரும், பாடு. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு கட்டளையாக வரணும், அதுதான் வேர்ச்சொல். ஓகேங்களா? விகுதி, ஆண் வந்தால் ஆண்பால் விகுதி, அதேமாதிரி நடந்தால் ஆள் வந்தால் பெண்பால் விகுதி, அர் வந்தால் என்னது, பலர்பால் விகுதி. தூ, ஓகேங்களா, ஒன்றன்பால் விகுதி. நடந்தது, ஓகேங்களா, வந்தது, போனது, தூண் முடிந்தது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. நடந்தன, பறந்தன, இது என்னது, பலவின்பால். பறவைகள் வானில் பறந்தன. பறந்ததுன்னு சொல்லக்கூடாங்களா, தப்பு. புரியுதுங்களா? ஒருமை பன்மையை நீங்கள் இதை யூஸ் பண்ணிடலாம், இது தெரிஞ்சா. பறவைகள் வானில் பறந்தது, தப்பு. வானில் பறவைகள் பறந்தன, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? இது என்னது, பலவின் பால். ஓகேங்களா? அந்த இடத்துல இந்த ஒருமை பன்மை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம. புரியுதுங்களா? இலக்கணத்தை மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க சார் தயவு செஞ்சு. இடைநிலை, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது என்னது, இடைநிலை எனப்படும். ஓகேங்களா? இடைநிலை காலம் காட்டுவதனால் இது எனப்படும், காலம் காட்டும் இடைநிலையே சொல்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்போ கிறு கின்று ஆனின்றில் என்னது, நிகழ்கால இடைநிலை. சார் இதெல்லாம் இந்த 4 கொடுத்துட்டு ஒரு இறந்த கால இடைநிலை ஒன்று கொடுத்துருவாங்க, இது எது பொருந்தா சொல் அப்படின்னு கூட கேட்க சான்ஸ் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. கிறு கின்று ஆனின்று என்பது என்னது, நிகழ்கால இடைநிலை. இப்போ உண்கிறான் அப்படின்றது நிகழ்காலம். உண்கின்றான், உன் கூட்டால் கின்று கூட்டால் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். உன் என்றான், ஆண் என்று, அதாவது உன் கூட்டால் ஆண் என்று கூட்டால் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நிகழ்கால இடைநிலை. இது இறந்த கால இடைநிலை என்னது, இட் இட் இர் இன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தான் அப்படின்னு என்ன பிரிக்கலாம், பார் கூட்டால் இத்து கூட்டால் ஆண் பிரிக்கலாம். ஓகேங்களா? சரி, திரும்பவும் சொல்கிறேன், பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே வேர்ச்சொல் நம்ம எழுத முடியும். வேர்ச்சொல்ன்றது பகுபத உறுப்பிலக்கணத்தை பார்த்து தான். புரியுதுங்களா? அங்கே வேர்ச்சொல்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு வேர்ச்சொல் வினையான மாரி வினைமுற்றுன்னு சொல்லிட்டு டேபிளராக போட்டு என்னால் வீடியோ போட முடியும், அது தவறு சார், அப்படி பண்ணாதீங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகேங்களா? நான் தமிழில் 96 போகிறதுக்கு காரணம் புரிஞ்சுக்கிறனால தான். புரியுதுங்களா? சரி வாங்க, சரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்படி பண்ணுங்கள் சார், உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டியதோ உங்களுடைய கடமை சார், பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய கடமை தான், அது உங்கள் விருப்பம். ஓகேங்களா? சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிடுறேன் சார். அடுத்து உண்டான், உன் கூட்டால் இட்டு கூட்டால் ஆண். ஓகேங்களா? உன் என்பது என்னது, பகுதி. இப்போ உண்டான் என்ன, இதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுறீங்க, உன். ஓகேங்களா? வென்றான், பாருங்கள் சார், இதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வென்றான் என்ற வேர்ச்சொல் என்னது, வெல் கூட்டல் இற்குட்டல் ஆண் பிரிக்கணும். அப்போ வென்றானுக்கு என்ன வரும், இல் வரணும் சார். நீங்கள் ஏன்னா வெள் என்பது என்னது, ஒரு உறுதி. ஓகேங்களா? இதுதான் கட்டளை சொல். ஓகே, வெண்ணுன்னு வரக்கூடாது. புரியுதுங்களா? வெண்ணுன்னு வந்தால் பொருளே இல்லை, வெள் அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ பாடினான், இதுக்கு வேர்ச்சொல் வரும், பாடு.
ஓகேங்களா. பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண். அப்போ பகுபதல் பிரிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் வேர்ச்சொல் அறிய முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி கேட்டான், அதுக்கு என்ன வேர்ச்சொல் வரும்? கேள். புரியுதுங்களா. வென்றான், வெல். புரியுதுங்களா. இந்த இடத்துல வெண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் தப்பு பண்ணிடுறாங்க சார், வெல் தான் வரணும், குண்டு இல் வரணும். புரியுதுங்களா, வேர்ச்சொல். அடுத்து இக்கு, இப்பு, இவ்வு இதெல்லாம் எதிர்கால இடைநிலை. ஓகேங்களா. இங்கே இக்கு கொடுக்கல. இக்கு, இப்பு, இவ்வு இதெல்லாம் எதிர்கால இடைநிலை. உண்பான், உன் கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். ஓகேங்களா. வருவான், எதிர்காலத்தில் நல்லா வருவான் சார் அவன், அப்போ அது எதிர்காலம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வருவான், வந்தான், இதுக்கு வேர்ச்சொல் என்னது? வா. என்ன வா வரணும்? நெடில் வா வரணும் சார். இங்கே குறியில் போட்டு போகிறீங்க நீங்கள். ஓகேங்களா. வந்தான், வருவான், இதுக்கெல்லாம் என்ன வரணும்? நெடில் வா வரணும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நெடில் வா. வா குறிக்கிறது விகாரம் சொல்லிட்டு வருன்னு போட்டு இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெடில் வா வரணும். புரியுதுங்களா. இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேட்டான்னா கேள் வரணும், வென்றானுக்கா வெல் வரணும். ஓகேங்களா. அதுமாரி வருவான், வந்தான், இதுக்கெல்லாம் நெடில் வா வரணும். ஓகேங்களா. குறியில் வா வரக்கூடாது. வேர்ச்சொல் கரெக்டாக பார்த்து போடுங்க. அடுத்து எதிர்மறை இடைநிலை. இல், அல், ஆ முதலான எதிர்மறை இடைநிலைகள். இப்போ உண்டிலன், காணலன், பாரான் இதெல்லாம் என்னது? ஒரு எதிர்மறை குறிக்கிறது. வந்திலன் அப்படின்னு என்னது? அவன் வராமல் இருக்கிறது. ஓகேங்களா. வருவான்றது கரெக்டு. வந்திலன், உண்டிலன் அப்படின்னா அவன் சாப்பிடலை. ஓகேங்களா. காணலன் அப்படின்னா அவன் பார்க்கல. பாரான் அவன் பார்க்கல. ஓகேங்களா. இதெல்லாம் அதாவது எதிர்மறை இடைநிலை வந்து உண்டிலன், காணான் இதெல்லாம் வந்து எதிர்மறை இடைநிலை. ஓகேங்களா. எதிர்மறை இடைநிலை இல், அல், ஆ இதெல்லாம் முடியணும் சார். ஓகேங்களா. ஸோ அப்போ உன் கூட்டல் இட்டு கூட்டல் இல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ஸோ இந்த விகிதி தெரிஞ்சிருக்கணும். இப்போ கீழே கொடுத்துட்டு இது இறந்த கால இடைநிலை எது, எதிர்மறை இடைநிலை எதுவும் பொருந்தாது எதுன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ உண்டிலன், காணலான், பாரான் கொடுத்து பாடினான் கொடுத்தா அது என்ன சொல்லுவீங்க? இதில் பொருந்தாது பாடினான். ஏன்னா பாடினான் என்பது இறந்த காலம். ஓகேங்களா. இது எல்லாமே எதிர்மறை. புரியுதுங்களா. இப்போ 4ல் ஒன்று கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ உண்டிலன், காணான், வந்திலன். ஓகேங்களா. இது எல்லாமே எதிர்மறை இடைநிலை. அடுத்து சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்திக்க வைக்கிறதால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பார்க்கின்றான், பார் கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ பார் தான் இதில் பகுதி. இதில் சந்தி எது? அந்த இக்கு, இத்து. ஓகேங்களா. ஸோ ஒரு சில டைமில் பகுபது உறுப்பில் கொடுத்துட்டு பிரிக்க சொல்லி கேட்டலாம் சார். ஓகேங்களா. ஸோ இதில் 2 கொஷின் நம்ம கவர் ஆகும். வேர்ச்சொல்லும் கவர் ஆகிடும். இதில் 4 கொஷினுமே கவர் ஆகும். வேர்ச்சொல், ஒரு இடைநிலை இறந்த காலமாக எதிர்காலமானு கொடுக்குற அந்த கொஷின் கவர் ஆகும். ப்ளஸ் இதில் அந்த பகுபது உறுப்பினர் பிரிக்க சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஒரு சென்டென்ஸ் மேலே இப்போ லைக் உண்டிலன்னு கொடுத்துட்டு அதை பகுபது உறுப்பினர் பிரிக்க 4 ஆப்ஷன் ஒவ்வொன்று பிரிக்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஒரு 3 டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிகமாக கேட்டதில் ரேர் தான். பட் இருந்தாலும் கேட்டாங்க இந்த வாட்டி ஏன்னா 85 கொஸ்டின் இதிலே வைக்கிறாங்க இல்லையா. அப்போ ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க இலக்கணத்தில். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி பகுபது உறுப்பினர் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 டைம் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. புரியுதுங்களா. அடுத்தது சாரி. ஓகேங்களா. பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சார்ந்து வருவதனால இது என்ன பெயர்? சாரி அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகேங்களா. ஸோ இடைநிலைக்கு விகுதிக்கும் இடையிலும் வரும். இப்போ உண்டனன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? உன் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது சாரி என்னென்ன வரும்? அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம் முதலியன என்னது? சாரிகள் அப்படின்னு சொல்லலாம் சார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விகாரம். பகுதி, இடைநிலை, விகுதி போன்றவை சேரும்போது இடையில் ஏற்படுவது என்னது? மாறுபாடு தான் விகாரம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்தான் என்னும் சொல்லில் உள்ள வா என்னும் பகுதி வா என குறிக்கிறது விகாரம். நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா சார். இப்போ வருவான் அப்படின்றது வா, வரு என்பது குறியது விகாரம் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னே மென்ஷன் பண்ணேன். அதுதான் விகாரம். ஓகேங்களா. அதில் ஒரு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் சார். ஓகேங்களா. இது தெரிஞ்சால் நீங்கள் 4 கொஷின் போட்ட முடியும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி கீழே பாருங்கள், பின்னொரு சொற்களை பகுதியை எடுத்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. கண்டான் அப்படின்னா என்ன பிரிப்பீங்க? கான் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் ஆன் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. சரிங்க சார். வீடியோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சரிங்க சார். வீடியோ வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.